வெல்கம் டு குட்டி இன்ஃபோ நண்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். சற்று முன் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மிக முக்கிய குட் நியூஸ் வெளியாகி உள்ளது. அரசின் திட்டங்களை பெற ரேஷன் கார்டு மிக முக்கிய ஆவணமாக உள்ள நிலையில் ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய சூப்பரான வாய்ப்பானது கிடைத்துள்ளது. இது தொடர்பாக முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டு உள்ளது. தமிழக மக்களுக்கு தேவையான பல திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் அனைவருக்குமே உணவுப் பொருட்கள் மானிய விலையில் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தால் சுமார் 35,000 நியாய விலைக் கடைகள் மூலம் 2,28,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி, கோதுமை, மானிய விலையில் சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கார்டுகள் வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, வெள்ள பேரிடர் காலத்தில் நிதியுதவி வழங்கப்பட்டும் வருகிறது. மேலும் தமிழக அரசின் திட்டங்களில் பயன்பெற ரேஷன் அட்டை முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற முக்கிய அடையாளமாக இந்த அட்டை பார்க்கப்படுகிறது. எனவே அரசின் திட்டங்களை பெறுவதற்காக ரேஷன் அட்டைகளை கேட்டு பல லட்சம் பேர் விண்ணப்பித்துவிட்டு இப்போது வரை காத்துள்ளனர். விண்ணப்பம் செய்தவர்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அரசு அதிகாரிகள் ஆவணங்களை சரிபார்த்துவிட்டு ரேஷன் அட்டைகளை வழங்கி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ரேஷன் அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் மாற்றம், கூடுதல் பெயர்கள் இணைப்பு போன்ற காரணங்களுக்காக உணவுப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்திற்கு சென்று அலைய வேண்டிய நிலையானது தற்போது வரை உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக பொதுமக்களின் வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் ரேஷன் அட்டையில் திருத்தம் செய்வதற்கான வாய்ப்பை வழங்கி வருகிறது. அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் தேதியானது இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறவுள்ளது. எனவே தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு ரேஷன் அட்டை திருத்தம் செய்வதற்கான முகாம் நடைபெறாது என கூறப்படுகிறது. எனவே கடைசி வாய்ப்பாக ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய இப்போது வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்து உள்ளது. அதன்படி மார்ச் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்க்கும் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் வருகிற மார்ச் 14 தேதி அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மற்றும் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருட்கள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று கூட வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் ஏதேனும் குறைபாடுகள் குறித்த புகார்கள் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அந்த ஒரு அறிக்கையில் கூறப்பட்டு இருந்தது. எனவே சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டு உள்ளது. மேலும் இதேபோல தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் வருகிற 14 தேதி ரேஷன் கார்டு திருத்தம் செய்ய சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இப்பவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரேஷன் கார்டு குறித்த அடுத்தடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.